ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரஷ்யா யுக்ரைன் வார் அப்டேட்டில் வந்திருக்கோம். சமீபத்தில் இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரை பற்றி நீங்கள் தேடணும்னு நினச்சிங்க அப்படின்னா #பெல்கரட் அப்படின்றது தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டேக்லைனு. இதை இந்த மேற்கு மீடியாஸ் எல்லாருமே எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெல்கரட் அப்படின்றது ரஷ்யன் நகரம். இது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இந்த சிட்டியை ரஷ்யன் செப்பரட்டிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும், அதனால் மக்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுது, போர் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த செப்பரேட்டிஸ்ட் குரூப்பை ஸ்ட்ராங்காக பேக் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன். இது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, இவங்க பயன்படுத்துகிற ஆயுதங்கள் எல்லாமே உக்ரைனுக்கு மேற்கு நாடுகள் கொடுத்தது. ஹம்வியிலேருந்து டேங்க்ஸ்லேருந்து செல்ஃப் ப்ரொவைட் ஹேவ்ட்ஸர் வரைக்கும் எல்லாமே உக்ரைனுக்கு கொடுத்தது. ஸோ அந்த ஆயுதங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்றப்ப உக்ரைன் பேக் பண்ணாமல் எப்படி பண்ண முடியும்? ஸோ கிளியர் கட்டாக உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே ஒரு குரூப்பை உருவாக்கிக்கிட்டு பெல்கிரேடுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் மட்டும் வேறு, ரஷ்யன் செப்பரட்டிஸ்ட் குரூப்பு. இப்போ இந்த கதை ஏன் நடக்குது? பெல்கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ரஷ்யன் டவுனு. ஆனால் ரஷ்யன்ஸ் உக்ரைனியன் நிலப்பகுதியே பிடிச்சிருக்காங்க. பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பிடிச்சிருக்காங்க. அவங்க பிடிக்கணும்னு நினச்சா முதல்ல அவ்டியூகாவை பிடிக்கணும், பாக்முட்டை பிடிக்கணும். அவங்க சொந்த நாட்டை முதல்ல மீட் எடுக்கணும். அதை விட்டுட்டு ஏன் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுறாங்க? இதை பற்றி தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த பெல்கிரேட் அட்டாக்ஸை பற்றி நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை பெல்கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட மீடியம் காம்பேட் ஃபைட்டிங் வெஹிக்கிள், அதாவது ஹம்மியாக இருக்கலாம், பிராட்லியாக இருக்கலாம். பிராட்லியில் ஹெவி, பட் ஹம்மிஸ் தான் அதிகமாக பயன்படுத்தி பெல்கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டவுனு, அதாவது பார்டரை தாண்டி உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு அந்த டவுனுக்குள்ளே ஒரு சில அட்டாக்ஸில் ஈடுபட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ரஷ்யன்ஸ் கொஞ்சம் திணறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் எப்படி இருந்தாலும் இந்த செப்பரேட்டிஸ்ட் குரூப்பை கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துட்டாங்க. கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்து 100க்கும் மேற்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது கடந்த 2 வருடங்களாக பெல்கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டவுனை சுற்றி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே பிளான் பண்ணக்கூடிய முக்கியமான கமாண்டர் யாருன்னா பூடனவ். இந்த பூடனவ் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பற்றி நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸில் பேசியிருப்போம். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே பண்ணக்கூடிய அட்டாக்ஸை பிளான் பண்ணுறது தான். அது ட்ரோன் அட்டாக்ஸாக இருக்கலாம், ரஷ்யாவோட ரயில்வே லைன்ஸை காலி பண்ணுறதா இருக்கலாம், ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரியை குறிய வச்சு தாக்குறதா இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட ரஷ்யாவோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க டெரிட்டரிக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுறது தான் இவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இந்த பூடனவ் பிளான் பண்ணக்கூடிய அட்டாக்ஸ் தான் பெல்கிரேடில் மேக்ஸிமம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இந்த பூடனவ் சமீபத்தில் தான் ஒரு அட்டாக் உள்ளே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. அண்ட் வழக்கத்துக்கு மாறாக ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை அனுப்பியிருந்தார். செல்ஃப் ப்ரொவைட் ஹேவ்ட்ஸர், டேங்க்ஸ்ன்னு சொல்லி அனுப்பியிருந்தார். பட் இதை ரஷ்யன்ஸ் ஈஸியாக டிடெக்ட் பண்ணி அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. டேங்க்ஸ், ஆர்ட்லரிஸை விட இவங்க இழக்கக்கூடியவங்க ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் தான். இப்போ உக்ரைனில் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறை இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் லைனில் சண்டை போடுறதுக்கு அவங்க நாட்டு ஆண்மகன்களை ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கவங்கள அடித்து வண்டியில் ஏற்றுற அளவுக்கு மோசமான சுச்சுவேஷனில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் ட்விட்டரில் இருக்குது, நீங்களே போய் பார்க்கலாம். சண்டை கட்டிக்கிட்டு நாறுவாங்க இந்த மிலிட்டரி அஃபீஷியல்ஸும் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் மென்னும். நான் வரமாட்டேன், நீங்கள் தோத்துக்கிட்டு தான் இருக்கீங்க, நான் எதுக்கு உங்கள் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட மென், அதாவது சீரியஸான ட்ரைனிங் எடுத்த மென்னோட ஷார்ட்டேஜ் இருக்கிறப்ப அவங்க பெல்கிரேட் பகுதிக்குள்ளே போய் இப்படி ஒரு அட்டாக்கை பண்ணுறதுன்றது கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்டாக்னால ரஷ்யன்ஸோட மனப்பான்மை மாற போகிறது கிடையாது. ரஷ்யன்ஸ் புட்டினுக்கு எதிராக பேச போகிறது கிடையாது, வாருக்கு அகேன்ஸ்டாக போகிறது கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் இன்னமும் தான் காண்டாவாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற மக்கள் மாதிரி ரஷ்யன்ஸ் இது வரைக்கும் வாழ்ந்ததே கிடையாது. அவங்களோட 200 வருஷம் வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்பயுமே ரொம்ப மோசமான ஹார்டான டைம்ஸில் தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பயுமே ஒரு சர்வாதிகாரிக்கு கீழே தான் இருந்திருக்கு. அது ஏகப்பட்ட பேர் நான் உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம். பட் டீப்பாக பொலிட்டிக்கலாக பேச வேணாம் அப்படின்றது தான் இந்த சேனலோட நோக்கமே. அதனால நான் அதுக்குள்ளே போகல. ஸோ அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிலாம் அவங்கள திசை திருப்பிடவோ இல்லை அவங்கள அவங்க நாட்டு அதிபருக்கு எதிராகவோ போக வச்சிட முடியாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆர்ட்லரி 50 அடி தூரத்தில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு ரஷ்யன் தம் அடிச்சுட்டு ஆர்ட்லரியா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போய்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட ரியாலிட்டி. அப்படிப்பட்ட மக்களை இவங்க குழப்ப முடியாது, பயமுறுத்த முடியாதுன்றப்ப ஏன் இவ்வளோ தூரம் எக்யூப்மெண்ட்டை அவங்க லூஸ் பண்ணணும் இந்த ஒரு அட்டாக்கை பண்ணி? அண்ட் கூடவே மென், ரொம்ப முக்கியமானது அவங்களோட ட்ரெயின்டு மென் தான், அதையும் லூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். சமீபத்தில் ஜெர்மனியில் நடந்த ஒரு ஓட்டெடுப்பை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஜெர்மனியில் டாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல் இருக்குது.
இந்த க்ரூஸ் மிசைலை உக்ரைனியன்ஸுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கிரீமியன் பெனின்சுலாவில் ஏகப்பட்ட அட்டாக்ஸை பண்ண முடியும். அந்த பிரிட்ஜையே கூட அவங்க நினச்சா காலி பண்ணலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஏவுகணை தான் இது உக்ரைனுக்கு ஆக்சுவலாக தேவை. ஆனால் இந்த ஏவுகணையை ஜெர்மனி உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஜெர்மன் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க ஓட்டு போட்டு அந்த ஓட்டில் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க கொடுக்க முடியும். ஸோ அந்த வாக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிச்சு. அந்த வாக்கெடுப்பில் 3/2 பங்கு பேர் இந்த ஏவுகணையை உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மேற்கு மீடியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன காரணமாக அவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த ஏவுகணை வந்து உக்ரைனுக்கு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த ஏவுகணையை கொடுக்க வேணாம்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கோம். ப்ளஸ் ஜெர்மனியோட ஆயுத கொள்முதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது, எங்களுக்கு முதல்ல ஆயுதம் வேணும், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி இப்படி பேசுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் உக்ரைன் இந்த போரில் ஜெயிக்க முடியாது, நம்ம பாட்டுக்கு உக்ரைனுக்கு கண்ணா அப்படின்னு ஆயுதத்தை கொடுத்து அவங்க தோற்று போனதுக்கப்புறமா ரஷ்யன்ஸ் வந்து நம்மளை ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது நமக்கு சரிப்பட்டு வராது, அதனால் யார் வம்புக்கும் போகாமல் இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆயுதங்களை, அதுவும் குறிப்பாக இந்த பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் மாஸ்கோ வரைக்கும் போய் தாக்குறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அந்த டாரஸுக்கு. ஸோ அந்த ஆயுதங்களை அவங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மேற்கு நாடுகளில் இருக்கிற மக்களை தாண்டி பவரில் இருக்கிறவங்க, பார்லிமெண்ட்டில் பவரில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் உக்ரைன் ஜெயிக்காது அப்படின்ற மனப்பான்மை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க ஆயுதம் கொடுக்கறத குறைச்சிருவாங்க, விச் இஸ் நோ ஹேப்பனிங். உக்ரைனுக்கு கடைசியாக எத்தனை ஆயுதங்கள் வந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப பாதிக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ உக்ரைனியன்ஸுக்கு ஆயுதம் கிடைக்கல அப்படின்ற அடுத்த வினாடியே அவங்க தோக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேலே உக்ரைனுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆயுதங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால இந்த போரில் இவ்வளோ தூரம் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. அப்போ கூட டிஃபெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, முழுமையாக ரஷ்யன்ஸ் அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ ஆயுதம் இல்லைன்றப்ப கதையே வேற இல்லையா? ஸோ அதை தான் அவங்க எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறாங்க. வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டீஷியன்ஸையும் அந்த மக்களையும் உக்ரைனுக்கு ஆதரவாக திருப்பணும் அப்படின்னா நியூஸ் அண்ட் மீடியாஸில் உக்ரைன் ஜெயிக்கிறத அவங்க பப்ளிக்காக போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும்னா இந்த மாதிரி பெல்கிரேடுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணணும். இப்போ பெல்கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி ரஷ்யன்ஸுக்கு தெரியும், ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஆனால் வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற மக்களுக்கு வந்து சிம்பிளான கண்ணோட்டம் தான், அவங்க நியூஸ் அப்படியே பார்ப்பாங்க, பார்த்துட்டு சூப்பர்ரா உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ளே பூந்து அடிச்சிட்டான்டா வேறு லெவல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே நடக்கிறது வேறு. இந்த ஒரு அட்டாக்கில் அவங்களுக்கு இழப்பு தான் அதிகம், அதனால ஒரு கெயினுமே அவங்களுக்கு கிடையாது. பட் இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற மக்கள் இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் வந்து இவங்க நல்லா சண்டை போடுவாங்க, ரஷ்யன்ஸை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பெல்கிரேடில் உக்ரைனியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமே. இதை தாண்டி ரஷ்யாவில் ஓட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், ஓட்டிங் போய்கிட்டு இருக்குன்னு. அதில் ஃபேக்காக ஒரு செட்டு ஒன்று ரெடி பண்ணி அந்த செட்டில் ஓட்டு போடுறவங்கள ரஷ்யன்ஸ் வந்து, அதாவது ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து துப்பாக்கியோட அவங்கள பூத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்கள ஓட்டு போட வைக்கிற மாதிரியும், அப்படி ஒருத்தன் தப்பாக ஓட்டு போட்டால் அவனை அங்கேயே வச்சு வெளுன்னு வெளுக்கிற மாதிரியும் ஒரு செட்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து இவங்க எடுத்து ப்ராப்பகேண்டா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இது கூட பரவாயில்ல. ரஷ்யாவோட ஒரு சிட்டிக்குள்ளே உக்ரைனியன்ஸோட ஆர்மர்ட் இன்ஃபென்ட்ரி வெஹிக்கிள்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டதா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சைன் போர்டு உக்ரைனியனில் இருக்கும். அது எப்படா ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைனியன் சைன் லாங்குவேஜ் இருக்கும், எனக்கு புரியல. அவ்வளோ தூரம் மட்டமாக அவங்க ப்ராப்பகேண்டா வீடியோஸ்லாம் சில சமயங்களில் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் கடைசியாக இன்னொன்று நடந்துச்சு, அது என்ன தெரியுமா? சமீபத்தில் உக்ரைனியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்போக்ஸ் பர்சனை சாக் பண்ணிட்டாங்க, அதாவது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த நபர் வேலையை விட்டு போனதுக்கப்புறமா ஒரு ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்டை கூட உக்ரைனியன்ஸால் சுட்டு தர முடியல. இதுலேருந்தே உங்களுக்கு புரியுது, அவங்க கனெக்ட் டாட்ஸ், அதாவது எல்லாத்தையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா புரியும். இவரை வேலையை விட்டு தூக்குறாங்க, தூக்கி கடந்த வாரத்தில் ஒரு ரஷ்யன் ஏர்கிராஃப்டையும் சுட்டு தரலை. ஸ்போக்ஸ் பர்சன்னா யாருன்னு தெரியும்ல? ஸ்போக்ஸ் பர்சன்னா அவங்க ஆர்மி சீஃப்லாம் கிடையாது, ஆர்மியோட கருத்துக்களை பப்ளிக் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நபர், அவ்வளோதான். அதாவது பீப்புளுக்கும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் ஸ்போக்ஸ் பர்சன் தான். அவர் தான் இதுக்கு முன்னாடி இத்தனை ரஷ்யன் ஏர்கிராஃப்டை நாங்கள் சுட்டு தள்ளி இருக்கோம், பேட்ரியாட்டை வச்சு இத்தனை சுட்டு தள்ளி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இதில் உங்களுக்கு புரியுதா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி? ஸோ பேசிக்காக இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே ப்ரொபகேண்டா வார்ஃபேர், ஆக்சுவல் வார்ஃபேர் கிடையாது. மக்களை நம்ப வைக்கணும், அதுக்காண்டி அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ரஷ்யாவுக்குள்ளே புகுந்து ட்ரோன் அட்டாக்ஸ் பண்ணுவாங்க, ரஷ்யாவோட ஆயில் ரீஃபைனரியை அடித்து தூக்குவாங்க, ரஷ்யாவோட பார்டர் சிட்டிஸ் மேலே இந்த மாதிரி இன்கர்ஷன்ஸ் பண்ணுவாங்க.
கிரீமியன் பெனின்சுலாவில் ஏதாவது மிசைல் அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் பிளாக் சீ ஃப்ளீட்டில் இருக்கக்கூடிய கப்பல்களை அவங்களோட ட்ரோன்ஸை பயன்படுத்தி நேட்டோவோட சர்வைலன்ஸ் உதவியோட அட்டாக் பண்ணி அதில் 1-2 கப்பல்களை மூழ்கடிப்பாங்க. ஆனால் இது எதுவுமே அவங்களுக்கு டாக்டிக்கலாக அந்த பேட்டில் ஃபீல்டில் ஒரு அட்வான்டேஜை கொடுக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற மக்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களும் கன்வின்ஸ் ஆகணும் உக்ரைன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு. அப்படி உக்ரைன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தான் இப்போ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் இவங்களுக்கு டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். ஆனால் அது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ தான் விஷயமே. சமீபத்தில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைடா இது இப்படி இல்லை, இது வேறு விதமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கம்யூனிகேஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் என்னடா அப்துல் கலாமாய் முடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன நினச்சேன், வீட்டை விட்டு 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், அவங்க நம்மளை எதுவும் பண்ண முடியாது, முடிய நம்ம இஷ்டத்துக்கு வளர்க்கலாம்னு நினச்சேன். அப்புறம் தான் முக்கியமான ஒரு மேட்டரை மறந்துட்டேன். அவங்க தான் எனக்கு காசு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. முடி வெட்டினா தான் காசு அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழியில் வெட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வெட்டிட்டேங்க. மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேடான்ற மாதிரி வீட்டுக்கு இறங்கி தானே எனக்கு காசு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க.